வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடியுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் நல்லா அந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்பப்போ வதக்கி விடுங்க. இந்த கத்திரிக்காயில் இந்த மசாலா எல்லாம் இறங்கி நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ வதக்கி விட்டாலும் போதும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த கத்திரிக்காயில் இறங்கி நல்லா சூப்பராக பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.